Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னையில் மழை தொடர்ந்து கொண்டிருப்பதன் விளைவாக சில பகுதிகளில் இரண்டாவது நாளாக மழைநீர் தேங்கியது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் அவதிகள் தொடர்கின்றன. தண்ணி இல்லாத துணியாக சாப்பிட இல்லாத எதுவுமே ஒரு மேகத்தி கூட இல்லாத இருக்கிறோம். யாரும் உதவின்னு யாரும் எட்டி பார்க்கல. நேற்று ஐயா ஸ்டாலின் ஐயா வந்தார், எல்லாம் நோட்டம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் இன்னும் மோட்டர் எதுவும் தண்ணி போட்டு ஏற்றல, ஃபுல்லாக இடுப்பளவு தண்ணி. இன்னும் நீங்கள் அந்த வேசர்படி கன்னியாபுரம் நைட்லேருந்து கரண்ட் கிடையாதுண்ணா. எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. புளியந்தோப்பு காவல் நிலையத்திற்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளது. புளியந்தோப்பில் வீடுகளில் சிக்கிக் கொண்டவர்கள் படகு மூலம் மீட்கப்பட்டு சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். புளியந்தோப்பு நெடுஞ்சாலையில் உள்ள அரசு தாய்சேய் நல மருத்துவமனையில் பிறந்து 4 நாட்களான 2 குழந்தைகளின் பெற்றோர் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். சாலை முழுவதும் மழைநீர் தேங்கியிருந்ததால் குழந்தையுடன் செல்ல முடியவில்லை. தகவல் அறிந்து செம்பியம் தீயணைப்புத் துறையினர் படகு மூலம் சென்று கொட்டும் மழையில் அவர்களை மீட்டு வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த ஏரியா ஃபுல்லாகவே தனியாக இருக்கு. இப்போ அதில் அந்த ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள் எல்லா வெஹிக்கிளும் அந்த டீவாட்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கு மாம்பலம் இது 3 நாளாக தண்ணி அப்படியே இருக்குதுங்க. இங்கே கீழே இறங்கி எதுனும் போய் கடைக்கு போய் வாங்க முடியல. கடையும் உள்ளே ரொம்ப தூரம் இருக்குது. தண்ணியில் நடக்க முடியல. கரண்ட் இல்லாத இருக்குது. எந்த ஒரு முக்கியமான இதுவும் பண்ண முடியாத ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். வயசானவங்கெல்லாம் வேறு இருக்காங்க. Technology, Chennai.